அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி, டிஎன் செட் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். 4ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதியிலேருந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நெறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் சார் இவ்வளோ சீக்கிரமா கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க? இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷனே வரலையே! இன்னும் நமக்கு ஆனுவல் பிளானரே குடுக்கலையே! அப்போ ஏன் இவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? எப்பவுமே ஒரு வெற்றியாளருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம 10 யூனிட்டும் கவர் பண்ணி ரெடியா இருந்திருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும் தவிர, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, அது வெற்றியாளருக்கு அது சாத்தியம் கிடையாது. அது நம்ம வெற்றி பெறுவதற்கு அது சாத்தியமே இல்ல. ஸோ ஏன்னா எல்லாரும் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க கேளுங்க. என்ன உள்பட இப்ப நானும் வெற்றி பெற்றிருக்கேன். என்ன உள்பட பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ரிவிஷன் தான் ஆரம்பிக்கணும் தவிர, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் புதுசா நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, கண்டிப்பா ஒண்ணு எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆயிருவோம். இல்லையா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருவோம். ஸோ இது 2 கண்டிப்பா நடக்கும். இது 2 தான் நமக்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் முன்கூட்டியே நம்ம என்ன பண்றோம்னா, கிளாஸஸ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் இருக்கீங்களோ, இந்த கிளாஸஸ மிஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானரோ இல்ல நோட்டிஃபிகேஷனோ வந்ததுக்கு அப்புறமா நெறைய அகாடமிஸ் என்ன பண்றாங்கன்னா, ரூ. 25,000 ரூ. 30,000 அப்படின்னு சொல்லி ஆ காசு அதிகமான காசு காசு வச்சு நம்ம என்ன பண்றாங்கன்னா, கிளாஸஸ் ஆரம்பிச்சு ஒழுங்கா அந்த கிளாஸஸும் முடிக்கிறது கிடையாது. ஒழுங்கா அந்த யூனிட் வைஸும் எல்லாம் முடிக்கிறது கிடையாது. சிலபஸும் ஒழுங்கா கவர் பண்றது கிடையாது. நோட்ஸும் ஒழுங்கா குடுக்குறது கிடையாது. நெறைய பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்துருக்கோம். நீங்களும் நெறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்து நீங்க இது பண்ணீங்களோ, ஒழுங்கா மெட்டீரியல் வந்திருக்காது. ஒழுங்கா கிளாஸஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமி எம்ஏஎஸ் அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பிக்கும் அதே மாரி டிஎன் செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ யாரெல்லாம் சேரணுமோ, இன்னைக்கு, நாளைக்கு ஒரு நாள் தான். ஸோ 1ஆம் தேதி தான் உங்களுக்கு அட்மிஷன் லாஸ்ட். 1ஆம் தேதியிலேருந்து யாரெல்லாம் சேர்ந்திருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ ஏற்கனவே நெறைய பேர் அட்மிஷன் சேர்ந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேட்ச் வைஸா நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். ஏன்னா எல்லாரையும் நம்ம சேர்ந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேர், 50 பேர் ஒரே ஜூம் மீட்டிங்ல வச்சு நம்ம கிளாஸ் நடத்துறது அது சாத்தியம் இல்ல. ஸோ ஒரு 10, 10 பேரா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜூம் மீட்டிங்ல வச்சு நம்ம கிளாஸ் நடத்துறதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாரி ஒரு எஃபிஷியன்ட்டா இருக்கணும். கிளாஸஸும் எஃபிஷியன்ட்டா இருக்கணும். அந்த கிளாஸஸும் உங்களுக்கு போய் சேரணும். ஸோ ரெக்கார்டட் கிளாஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாரி இப்போ நம்ம இந்த கிளாஸஸ்ல இப்போ 4ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ இதுல என்னென்ன சார் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டவுட் வரும். ஸோ நல்லா பார்த்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் கவர் ஆகும். ஸோ ஃபுல் சிலபஸ் நம்ம சிலபஸ் முடியிற வரைக்கும் எல்லாமே 10 யூனிட் முடியிற வரைக்கும் நம்ம கிளாஸஸ் எடுப்போம். ஸோ ஈஸி எக்ஸ்பிளனேஷன் தமிழ்லயும் ஈஸி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். இங்கிலீஷ்லயும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். அதே மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முக்கியமான ஃபோக்கஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பண்ணுவோம். எம்சிக்யூஸ் அதிகமான எம்சிக்யூஸ் நம்ம பிராக்டிஸ்க்கு குடுப்போம். அதே மாரி டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். அது மாரி ரெகுலர் பிராக்டிஸ் டெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 4ஆம் தேதியிலிருந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க போறோம்னா, 4ஆம் தேதி சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கிளாஸ் நடத்துவோம். அந்த அந்த கிளாஸ் என்ன நடத்தணுமோ, அதுக்குண்டான யூனிட் டெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சனி, ஞாயிறு. ஸோ சனி, ஞாயிறுல ஏதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் டெஸ்ட் நடத்தப்படும். ஸோ அதே மாரி வீக்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த யூனிட் டெஸ்ட்க்கு உண்டான அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ ரெகுலர் பிராக்டிஸ் நம்ம அதிகமா நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்செப்ட் வைஸா நம்ம ரொம்ப எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன கேட்பாங்க, என்ன கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாம கரண்ட்டா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தவங்களுக்கு தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அது எல்லாமே தெரியும். ஸோ அத நம்ம உங்களுக்கு முக்கியமா நம்ம குடுக்க போறோம். ஸோ ஏன் சார் மத்த அகாடமிக்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா, பெர்சனல் கைடன்ஸ். ஸோ மத்த அகாடமி பொறுத்தவரைக்கும் யாரும் பாஸ் பண்ண டீச்சர்ஸ் ஸோ 99% பாஸ் பண்ண டீச்சர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம பெர்சனல் கைடன்ஸ் என்னுடைய பெர்சனல் கைடன்ஸ் என்னுடைய பெர்சனல்ல நான் எப்படி நல்லா பாஸ் பண்ணேன், என்ன பண்ணா பாஸ் பண்ண முடியும், என்ன பண்ணா நம்ம சர்டிஃபிகேட் ரிவிஷன் போயிட்டு செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பண்ணோம். இந்த கிளாஸ்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா, இதுதான் நமக்கு என்ன அடுத்தவங்க மத்த அகாடமி விட நம்ம அகாடமிக்கு இதுதான் முக்கியமான ஒரு இது. ஸோ பெர்சனல் கைடன்ஸ் நானே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நானே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சனல் கைடன்ஸ் குடுக்குறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ அது படிச்சாலே நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன் செட் ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். 100% ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான். ஸோ பே ஒன்ஸ் பிரிப்பேர் ஃபார் 2 எக்ஸாம். ஸோ ஒரு வாட்டி நீங்க பே பண்ணாலே 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியும் நீங்க அட்மிஷன் சேர்ந்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி உங்க வீட்டுக்கே கொரியர் பண்ணப்படும். அதே மாரி யூனிட் நோட்ஸ் யூனிட் வைஸா நோட்ஸ் அதுல கவர் ஆகும். ஸோ வீக்லி டெஸ்ட் தான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் நம்ம வீக்லி டெஸ்ட் வைப்போம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் காப்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு யூனிட் வைஸா கவர் ஆகும். ஸோ அந்த ஹார்ட் காப்பி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹார்ட் காப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் கிடையாது. ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கா மெட்டீரியல் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சு பாஸ் பண்ணி எப்போ நம்ம வேலைக்கு போறது அப்படியெல்லாம் மெட்டீரியல் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 யூனிட் ஒரு ஒரு ஸ்பைரல் கவர் ஆகும். அடுத்த 5 யூனிட் ஒரு ஸ்பைரல் கவர் ஆகும். இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏற்கனவே நடந்த 2 எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் உடைய ஃபுல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் ஃபுல் கொஸ்டின் பேப்பர் இதுல இருக்கும். அது கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிராக்டிஸ் பண்றதுக்கு அதை கொடுக்குறோம். ஸோ இதுதான் உங்களுடைய ஹார்ட் காப்பி. ஸோ இந்த ஹார்ட் காப்பில பார்த்தீங்கன்னா உங்க எப்படி இருக்கும், ஸோ அதோடைய முகப்பிரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுல நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்படிதான் உங்களுடைய தலைப்பெல்லாம் போட்டு ஒரு ஒரு ஸ்லைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட இதை நான் உங்களுக்கு தமிழ் மீடியம் காமிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் தேவைப்பட்ட இங்கிலீஷ் மீடியத்திலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா இங்கிலீஷ் மீடியம் ஹார்ட் காப்பி வாங்கிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் சாஃப்ட் காப்பி தான் நம்ம இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் ஹார்ட் காப்பி நம்ம எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ கிளாஸ் மோஸ்ட்லி தமிழ் மீடியம் தான் அதிகமாக சேர்றாங்க. ஸோ அதனால தமிழ் மீடியம் ஹார்ட் காப்பி நிறைய பேருக்கு நம்ம அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹார்ட் காப்பியில்
இது இந்த மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க நம்பி என்ன பண்ணலாம்னா, ஈஸியா நீங்க சேர்ந்து நம்ம ஈஸியான முறையில நம்ம எப்படி பாஸ் பண்றது, எப்படி படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூனிட் வைஸா மைக்ரோ எக்கனாமிக்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 உங்களுக்கு ஸ்லைடு இருக்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸே. 15 ஸ்லைடு அதில எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். நமக்கு நமக்கு என்ன சிலபஸ்ல குடுத்துருக்காங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உடைய கவர் ஆகும். ஸோ இத இந்த மாரி படிச்சு நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, நீங்க நம்ம அகாடமில நீங்க சேர்ந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ அதனால பிரிப்பரேஷன் இப்போவே ஆரம்பிங்க. டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ணா நமக்கு நம்மளுடைய வெற்றி பார்த்தீங்கன்னா, டிலே ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அட்மிஷனுடைய அகாடமியோடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே நான் அதில காமிச்சிருப்பேன். ஸோ அந்த அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் நீங்க கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கு உண்டான டீட்டெயில் அ அட்மிஷன் ஃபீஸ் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். மத்த அகாடமி விட நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீஸ் குறைவு தான். அதிலேயே உங்களுக்கு ஹார்ட் காப்பியும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ எந்த ஒரு சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் எந்த சார்ஜஸும் நம்ம வாங்குறது கிடையாது. ஹார்ட் காப்பி உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுக்கு 4ஆம் தேதி நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ வெற்றி பயணத்தை நம்ம 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. 1ஆம் தேதியிலிருந்து நம்ம அட்மிஷன் க்ளோஸ் பண்ண போறோம். 1ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் 6 மணி வரைக்கும் யார் சேர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறதா இருக்கும். 1ஆம் தேதிக்கு மேல அட்மிஷன் கிடையாது. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.